ஓகே. மார்ச் மே 3லேருந்து 6 முடியும். சரியா? நேத்தே ஒரு 4 நியூஸ் வந்து பார்த்துருப்போம். 5 நியூஸ் வந்து பார்த்துருப்போம். சரியா? நான் வந்து அத வந்து ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறேன். ஐ மீன் வந்து கேள்வி மாரி கேட்கிறேன். சரியா? ஆக்சுவலா வந்து இந்த ஆரோக்கிய மைத்திரி அந்த வந்து பிசம் கியூப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அத வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து குடுத்துருப்போம். எந்த கண்ட்ரிக்கு வந்து குடுத்துருப்போம்? சூப்பர். ஜமைக்காக்கு வந்து குடுத்துருப்போம். ஆக்சுவலா வந்து இத வந்து கோஆர்டினேட் பண்றது வந்து 2 பேர். யார் யார் சேர்ந்து கோஆர்டினேட் பண்றா? லைக் வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க பார்த்தீங்களா? குடுக்குறது வந்து 2 பேர் சேர்ந்து தான் வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. யார் யார் சேர்ந்து இந்த விஷயத்த பண்றா? ரயில்டெல் வந்து கோஆர்டினேட் பண்ணலாம். அவன் வந்து சப்போர்ட் தான் பண்ணுவான். சரியா? கோஆர்டினேட் பண்றது யாருன்னு கேட்கிறேன். இந்த மாரி வந்து குடுக்குறாங்க பார்த்தீங்களா? இந்த மாரி வந்து குடுக்குறதுல வந்து யார் 2 பேர் சேர்ந்து கோஆர்டினேட் பண்றா அப்படின்றது இருக்கான். யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரி இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களும் நம்ம மினிஸ்டர் ஆஃப் வெஸ்டர்ன் அஃபேர்ஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, ரயில்டெல்லும் கிரீன் ஜீனோம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க தான் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஆக்சுவலா வந்து இதுல வந்து இத்தனை லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எத்தனை லாங்குவேஜ்? சூப்பர். 180 லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணப்படும். இதுக்குன்னு ஒரு நோடல் ஏஜென்சி ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அவங்க யாரு? ஆக்சுவலா வந்து அவங்க வந்து கேரளா திருவனந்தபுரத்துல வந்து இருப்பாங்க. HLL லைஃப் கேர் லிமிடெட் அவங்க தான் வந்து இதுக்கான நோடல் ஏஜென்சி. புரிஞ்சுச்சா? ஆரோக்கிய மைத்ரி அப்படின்ற ஒரு அந்த விசம் கியூப் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து இப்ப வந்து ஜமைக்காக்கு வந்து அனுப்புறோம். இதுல வந்து மொத்தம் வந்து 72 மினி கிளிப்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத படிச்சிருப்போம். இதை வந்து கோஆர்டினேட் வந்து பண்றது வந்து 2 பேரு. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரியும் நம்ம மினிஸ்டர் ஆஃப் வெஸ்டர்ன் அஃபேர்ஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து கோஆர்டினேட் வந்து பண்றாங்க. இதுக்கு வந்து ஹெல்ப் பண்றது அதாவது இந்த சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா? யார் யார் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ரயில்டெல்லும் கிரீன் ஜீனோம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இவங்க தான் வந்து இதுக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி வந்து பண்ணி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்றாங்க. ஓகேவா? வேற என்ன இதுல நம்ம படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இதோட நோடல் ஏஜென்சி யாருன்னு கேட்டீங்கன்னா HLL லைஃப் கேர் லிமிடெட் அவங்க தான் வந்து இதோட நோடல் ஏஜென்சி. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து சில பல டெக்னாலஜிலாம் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. RFID அப்படின்ற ஒரு டெக்னாலஜியும் அதே மாதிரி வந்து ஏஐயும் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுவும் இல்லாம வந்து ஒரு 180 லாங்குவேஜ் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிலாம் வந்து பார்த்திருப்போம். ஓகே. அதுக்கடுத்த விஷயம் வந்து ஒரு மொபைல் ஆப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஆக்சுவலா வந்து ஒரு கண்ட்ரில ஒரு மொபைல் ஆப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து டிசாஸ்டர் வந்துச்சுன்னா, அத வந்து இந்த மாதிரி வந்து இந்த 2 கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கும். ஒண்ணு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கும், இன்னொன்னு வந்து டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் அத்தாரிட்டி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு வந்து இந்த மாதிரி டிசாஸ்டர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு மொபைல் ஆப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சூப்பர். குரல் அப்படின்றது தான் அந்த ஆப்போட பேரு. எங்க கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா மிசோரத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல வந்து இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து கொண்டு வராங்க அப்படின்றதையும் பார்த்திருப்போம். அடுத்த 2வது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா வந்து மல்டி லேண்ட் ஃப்ரீ ஃப்ளோ. இது வரைக்கும் எத்தனை கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மல்டி லேண்ட் ஃப்ரீ ஃப்ளோக்காக? புரிஞ்சிச்சா? மல்டி லேண்ட் ஃப்ரீ ஃப்ளோக்காக இது வரைக்கும் எத்தனை கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க? 5 கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. எங்க வந்து பண்ணிருப்பாங்க? குஜராத்ல ஒரு டோல் டோல் பிளாசா ஒன்று இருக்கும். அது பேரு சோரையாசி அப்படின்றது தான் அந்த டோல் பிளாசாவோட பேரு. ஆக்சுவலா வந்து இதுதான் வந்து இந்தியால ஃபர்ஸ்ட் மல்டி லைன் ஃப்ரீ ஃப்ளோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது இதுதான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த விஷயத்த வந்து எப்ப சொல்லியிருப்பாங்கன்னா 2025 ஜூலைலயே வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கொண்டு வர போறோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன சிறப்பம்சம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து அதை விட்டுருங்களேன். அது நேத்தே பார்த்தாச்சு. இதை வந்து 3 பேர் அதாவது 2 பேர் சேர்ந்தா வந்து இந்த விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. யார் யார் வந்து பண்ணியிருப்பா?
சூப்பர். இந்தியன் ஹைவே மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் அதே மாதிரி நம்மளோட ஐசிஐசி பேங்க் தான் வந்து சேர்ந்து வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருப்பான். ஓகேவா? நல்லா வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து இந்த மல்டிலைன் ஃப்ரீ ஃப்ளோ வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து 5 கான்ட்ராக்ட் வந்து இது வரைக்கும் வந்து போட்டிருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எங்க பண்ணியிருக்காங்கன்னு முக்கியம். குஜராத்ல ஒரு நேஷனல் ஹைவே வந்து இருக்கு. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து NH-48ன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த டோல் பிளாஸாவோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சோரியாசி டோல் பிளாசான்னு சொல்லுவாங்க. அங்க வச்சுதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மல்டிலைன் ஃப்ரீ ஃப்ளோ வந்து கொண்டு வராங்க. வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இதை வந்து 2 பேர் சேர்ந்து தான் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியன் ஹைவே மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் அதே மாதிரி வந்து ஐசிஐசிஐ பேங்க் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி பேங்கிங் சம்பந்தப்பட்ட எல்லா வித டிரான்சாக்சன் செட்டில்மெண்ட் இதெல்லாம் வந்து ஐசிஐசிஐ பேங்க் தான் வந்து பார்ப்பான் அப்படின்றதையும் பார்த்திருப்போம். ஓகேவா? இதுல வந்து என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து அங்க பார்த்தது அந்த RFD பார்த்துருப்போம் பாத்தீங்களா, அது அதே மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகனைசேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றதே பார்த்திருப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து 4வது நியூஸ் வந்து பார்க்கணும். சரியா? இது வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தது. இந்த 4வது நியூஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். நல்லா வச்சுக்கோங்க. ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். அந்த ஈவெண்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் கான்க்ளேவ் ஆன் டெக்னாலஜி அண்ட் ஜுடிஷியல் எஜுகேஷன் அப்படின்றது அந்த ஈவெண்டோட பேர். சரியா? இது எங்க வச்சு நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா சிக்கிம்ல. சிக்கிமோட கேபிட்டல் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, கேங்டாக் அப்படின்றதுதான் சிக்கிமோட கேபிட்டல். அங்க வச்சுதான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். இதை ஆர்கனைஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா 2 பேர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹைகோர்ட் ஆஃப் சிக்கிம் அப்படின்னு ஒருத்தவங்களும், அதே மாதிரி வந்து சிக்கிம் ஜுடிஷியல் அகாடமி, இவங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இதை வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த ஈவெண்ட்டை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட்டை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா இந்த சூரியகாந்த், அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து சிக்கிம் தான் வந்து இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா வந்து ஜுடிஷியரி, அதாவது இந்த பேப்பர்லெஸ் ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது என்னடா பேப்பர்லெஸ் ஜுடிஷியரின்னு கேட்டீங்கன்னா நார்மலா வந்து நீ வந்து எப்படி வந்து வழக்கு வந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து இப்ப வந்து நீ வந்து கோர்ட்டுக்கே ஒரு வழக்கை வந்து கொண்டு போற. சரியா? இந்த மாதிரி நல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து கோர்ட்டுக்கு வந்து கொண்டு போறேன்னா வந்து நீ வந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட் வந்து என்ன சொல்றது அவங்ககிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இந்த மாதிரிப்பா இந்த நிலம் என்னோடதான், அதுக்கான பட்டா என்கிட்ட வந்து இருக்கு, அதோட சிட்டா என்கிட்ட இருக்கு, அதோட விலங்கு சான்றிதழ் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட் வந்து நீ வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்துட்டு அந்த ஜட்ஜஸ் வந்து தீர்ப்பு வந்து கொடுப்பாங்க. இது வந்து நார்மலா நடக்கிறது. அது என்னடா பேப்பர்லெஸ் ஜுடிஷியரின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ண தேவையில்ல. நார்மலா வந்து உன்னோட பட்டா சிட்டா விலங்கு சான்றிதழ் இருக்கும் பாத்தீங்கன்னா, இதை என்ன பண்ணுவாங்கன்னா உன்னோட லாயரு இந்த கோர்ட்டுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். சரியா? அந்த வெப்சைட்ல வந்து ஆன்லைன்லயே வந்து அப்லோட் வந்து பண்ணிருப்பாரு. ஜட்ஜஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் ஆன்லைன்லயே வந்து செக் பண்ணுவாங்க. நீ வந்து பிசிக்கலா எந்த டாக்குமெண்ட்டும் வந்து கொண்டு போய் தேவையில்ல. இதுதான் வந்து ஜுடிஷியரி, பேப்பர்லெஸ் ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வெறும் இந்த விஷயம் மட்டுமா கேட்டீங்கன்னா கிடையாது. நீ வந்து ஃபைல் பண்றது, இந்த மாதிரி வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ற பாத்தீங்களா, அதையும் ஆன்லைன்ல வந்து பண்ணிக்கலாம். ஒருவேளை உன்னை வந்து இந்த ஹியரிங்காக வர முடியலன்னா நீ ஆன்லைன்லயே வந்து ஹியரிங் வந்து அட்டன் வந்து பண்ணிக்கலாம். இதான் வந்து பேப்பர்லெஸ் ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க. இந்தியாலே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்ல வந்து கொண்டு வராங்க. எந்த ஸ்டேட்ல வந்து கொண்டு வராங்கன்னு பாத்துக்கோங்க, சிக்கிம்ல வந்து கொண்டு வராங்க. புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்து வந்து 5வது நியூஸ். இதையும் நம்ம நேரத்தையே வந்து பார்த்திருப்போம். ஆக்சுவலா வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்காக ஒருத்தவங்க வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் வந்து கொண்டு வந்திருப்போம்? சூப்பர். இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த சுய உதவி குழுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இல்ல என்ன சிறப்பு அம்சம்னா மொத்தம் வந்து 2 விஷயம் இருக்கும். நீ வந்து எந்தவித மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்ல. சரியா? எந்தவித லைக் என்ன சொல்றாங்க இந்த சார்ஜஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எந்தவித சார்ஜஸும் வந்து இதுக்கு வந்து எடுக்க மாட்டாங்க. ஓகே. வேற என்ன இதுல நம்ம வந்து படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இதுக்கு வந்து வட்டி வந்து போடுவாங்க. எத்தனை மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து வட்டி வந்து போடுவாங்க? புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட்ல வந்து 1 லட்ச ரூபா வந்து வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து வட்டி வந்து போடுவாங்க. எத்தனை மாசத்துக்கு ஒரு வாட்டி? ஓகே, குவார்டர், அதாவது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து வட்டி வந்து போடுவாங்க. அதே மாதிரி வந்து இதுல வந்து இவ்வளவுதான் வந்து அக்கௌண்ட் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். அந்த மேக்ஸிமம் லிமிட் வந்து எவ்வளவு? 2 லட்சம். சரியா? இதுவும் முக்கியம். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து வட்டி வந்து போடுவாங்க. மேக்சிமமா வந்து 2 லட்சம் முடியும் வந்து இதுல வந்து சேவிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகே. அதுக்கடுத்த விஷயம் வந்து பாரத் பேங்கிங் கனெக்ட். சரியா? பேங்கிங் கனெக்ட பத்தி நான் சொல்லணுமா? ஏன்னா வந்து மாசம் மாசம் சொல்ற மாதிரி இருக்கு. யாராச்சும் புதுசா இருக்கீங்களா?
ஓகே, நான் சொல்றேன். ஆல்ரெடி கேட்டவங்களுக்கு வந்து கேட்ட மாதிரி தான் இருக்கும். அதே எக்ஸாம்பிள், அதே கதை, எல்லாமே அதே தான் சொல்லுவேன். ஆல்ரெடி கேட்டவங்களுக்கு கேட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு வாட்டி மட்டும் பாத்துக்கோங்க. நல்லா வச்சுக்கோங்க. இந்த பேங்கிங் கனெக்ட் வந்து நம்ம வந்து மாசம் மாசம் படிப்போம். சரியா? ஒரு வாட்டி இந்த வாட்டி சொல்லிட்டேன்னா வந்து நல்லா வச்சுக்கோங்க. திருப்பி சொல்ற மாதிரி வச்சுக்கிறாதீங்க. ஓகே. அது என்னடா பேங்கிங் கனெக்ட்னு கேட்டீங்கன்னா வந்து அன்னைக்கு சொன்ன அதே கதை தான். சரியா? இப்ப என்ன பண்ற, நீ வந்து உன் மொபைலுக்கு வந்து ரீசார்ஜ் வந்து பண்ற. இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் வந்து கட்டுறீங்க. சரியா? இப்ப வந்து பில்லோட அமௌண்ட் வந்து 500 ரூபாய் காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி கட்டுவீங்க நீங்க? ஒரு போன் பேவோ ஒரு கூகுள் பேவோ வந்து ஓபன் பண்ணிட்டு உங்களோட அந்த கன்சியூமர் நம்பர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நம்பரை வந்து டைப் வந்து பண்ணுவீங்க. ஒன்ஸ் வந்து கதை முக்கியம். சரியா? கதை தெரிஞ்சாதான் வந்து உள்ள வந்து புரியும். அந்த கன்சியூமர் நம்பர் வந்து டைப் வந்து பண்ணுவீங்க. டைப் பண்ண பிறகு வந்து என்ன காட்டுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பார்ப்பா இந்த கன்சியூமர் நம்பருக்கு இந்த 500 ரூபாய் பில்லு இந்த மாசம் அப்படின்னு சொல்லி வந்து பில் வந்து காட்டும். ஒன்ஸ் வந்து பில் காட்டின பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க, பேனை வந்து கொடுத்து பே வந்து பண்ணிடுவீங்க. ஆனா வந்து இதுக்கு பின்னாடி வந்து என்ன நடக்கும்னா, திருப்பி சொல்றேன், இதுக்கு பின்னாடி வந்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து பேனாவை கொடுத்த பிறகு போன் பே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா டைரக்டா வந்து உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி. சரியா? இந்த மாதிரி வந்து பேங்க்ல வந்து இந்த 500 ரூபாய் அப்படின்ற ஒரு பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி வந்து அனுப்புவாங்க. ஒன்ஸ் வந்து பேங்க் வந்து ஓகே பண்ண பிறகு இந்த அமௌண்ட் வந்து போகும். சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த என்பிசிஐ இருப்பாங்க பாத்தீங்களா, என்பிசிஐல பாரத் பில் பே லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து எந்த அக்கௌண்ட், நல்லா வச்சுக்கோங்க, எந்த அக்கௌண்ட்ல இருந்து காசு வந்து போகுது, எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து போகுது, அதாவது உன் அக்கௌண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு வந்து காசு வந்து போதா, ஃபர்ஸ்ட் வந்து உன் அக்கௌண்ட் வந்து எந்த அக்கௌண்ட்ல இருந்து போகுது, அதுக்கப்புறம் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து போகுது, எவ்வளவு போகுது, இதெல்லாம் வந்து செக் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா என்பிசிஐ வந்து செக் வந்து பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து செக் பண்ணி முடிச்ச பிறகு உன்னோட பேமெண்ட் வந்து டன் ஆகும். சரியா? இதுதான் நடக்கும். அதே இது மொபைல் ரீசார்ஜ்லயும் அப்படிதான். இந்த மாதிரி வந்து உன்னோட இப்ப வந்து ஒவ்வொரு ஆளும் ஒரு சிம் வந்து வச்சிருப்பாங்க. ஜியோ, ஏர்டெல், விஐ அப்படின்ற ஒரு சிம் வந்து வச்சிருப்பாங்க. இப்போ வந்து நீ ஜியோக்கே ரீசார்ஜ் பண்ணா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி போன் பே வந்து ஓபன் பண்ணிருப்ப. அதே கதை தான். சரியா? அப்படிதான் நடக்கும். இப்ப எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து நல்லா வச்சுக்கோங்க. இப்ப வந்து நீ வந்து எலக்ட்ரிசிட்டி பில்ல வந்து பே பண்றதுனாலோ இல்லைன்னா வந்து ரீசார்ஜ் பண்றதுனாலோ இல்ல வேற ஒரு விஷயம். சரியா? என்ன பண்ணாலும் உன்னோட இப்ப வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லே எடுத்துக்காங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பில்ல வந்து பே பண்ணணும்னா வந்து உன்னோட பேங்க்கு இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு கூட, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன, போன்பே ஆப் கூட, இது கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கணும். ஒன்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருந்தா மட்டும்தான் வந்து உன்னால வந்து பில் வந்து பே பண்ண முடியும். அதே இது ரீசார்ஜ் பண்றேன்னா வந்து உன்னோட பேங்க்கு இந்த மாதிரி டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாம் இருப்பான் பாத்தீங்களா, ஜியோ, ஏர்டெல், அவன் அதே மாதிரி வந்து இந்த ஜிபே, போன்பே இந்த மாதிரி இருப்பான் பாத்தீங்களா, அவங்க கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கணும். கனெக்ட் ஆயிருந்தா மட்டும்தான் வந்து உன்னால வந்து பில் வந்து பே பண்ண முடியும். ஓகேவா? முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியால வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட பேங்க்ஸ் வந்து இருக்கு. இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து எஸ்பிஐ அப்படின்ற ஒரு பேங்க் இருந்துச்சுன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த எஸ்பிஐ வந்து தனியா வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு கூட, அதுக்கப்புறம் வந்து இந்த டெலிகாம் கம்பெனி கூட, அதுக்கப்புறம் வந்து இந்த போன்பே, ஜிபே எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க கூட வந்து தனித்தனியா வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பான். சரியா? எஸ்பிஐ வந்து தனியா வந்து ஒரு கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அதே மாதிரி வந்து கனரா பேங்க் வந்து செப்பரேட்டா வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பான். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேங்க்கும் தனித்தனியா வந்து கனெக்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. இது வந்து ரொம்ப சிரமமா, அதனால என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2025 ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்மோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேங்கிங் கனெக்ட் அப்படின்றது அந்த பிளாட்ஃபார்மோட பேரு. இது வந்து என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி எல்லா பேங்க்கும் தனித்தனியா வந்து கனெக்ஷன் கொடுக்கறது பதிலா எல்லா பேங்க்குக்கும் சார்பா வந்து ஒரே கனெக்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த விஷயம் தான் வந்து பேங்கிங் கனெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம். கலந்துச்சா? ஓகே, இதை நான் வச்சுக்கோங்க. சரியா? அடிக்கடி வரும். ஓகே, இப்ப இந்த நியூஸ்ல வந்துருங்க. இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்பிசியோட ஒரு சப்சிடி இருப்போம் பாத்தீங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும். என்பிசில வந்து ஒரு 4 சப்சிடி இருக்கு. சரியா? அதுல ஒண்ணுதான் வந்து என்பிசியோட பாரத் பில் பே லிமிடெட். அவனும் ஒரு ஃபின்டெக் கம்பெனி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அபி. ஏதாவது சொல்ல வரீங்களா? அப்பல இருந்து டைப்பிங்னே காட்டுது. சரியா? என்பிசியோட ஒரு சப்சிடி இந்த என்பிபிஎல் இருப்பான் பாத்தீங்களா, அவனும் அதே மாதிரி வந்து ஒரு ஃபின்டெக் கம்பெனி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்பே அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்க 2 பேர் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 2 விஷயத்த வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தையும், அதே மாதிரி வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு ஒரு கிட்டையும் வந்து லான்ச் வந்து பண்ணிருக்காங்க. அது என்னதான் ஸ்விட்ச்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த கதை சொன்னேன் பாத்தீங்களா, இந்த என்பிசியை வந்து செக் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா லைக் வந்து எந்த அக்கௌண்ட்ல இருந்து காசு வந்து வருது, எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு வந்து போகுது, எவ்வளவு வந்து போகுது, இந்த மாதிரி செக் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா யாரு வந்து இந்த விஷயத்த வந்து செக் வந்து பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்விட்ச் இருக்கும் பாத்தீங்களா, இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இதை செக் பண்றதுதான் இவனோட வேலை. சரியா? அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப வந்து ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து லான்ச் வந்து பண்ணிருக்காங்க.
ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு சாஃப்ட்வேர். சரியா? நீ நார்மலா வந்து ஒரு ஆப் வந்து ரன் பண்ணாலே சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படுமா? இந்த பேங்கிங் கனெக்ட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த ஆப் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா? அதை ரன் பண்றதுக்காக இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெடிமேட் சாஃப்ட்வேர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் ஒரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் அப்படின்றதான் அதோட பேர். வழங்குச்சா? ஃபர்ஸ்ட் யூனிகானா? ஃபர்ஸ்ட் யூனிகான்லாம் கிடையாது. அப்படி இல்லாம இருக்கு. யார் சொன்னா ஃபர்ஸ்ட் யூனிகான்? 2025 ஃபர்ஸ்ட் யூனிகான் அப்படியா? அப்படிதானே? 2025 ஃபர்ஸ்ட் அவன் தானே? அப்படிதானே இல்லையா? அதான் போன வருஷத்துல அவன் ஃபர்ஸ்ட். 2025. ஓகே, நான் சொன்னது புரிஞ்சுதான்? ஓகே, வேற ஏதாவது இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்து ஒரு ஆ ஓகே சூப்பர். 2026 25 தான் படிச்சிருக்கோம். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு எக்ஸசைஸ். சரியா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வச்சுக்கோங்களேன். அதுல என்னென்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதோட பேர். சரியா? அதோட பேர் பாத்துக்கோங்க, சின்பட்ஸ் அப்படின்றது அதோட பேரு. இது வந்து எந்த மாதிரி எக்ஸசைஸ் அப்படின்றத படிக்கணும். சரியா? அதாவது மிலிட்டரி எக்ஸசைஸா, நேவி எக்ஸசைஸா, இந்த மாதிரி வந்து படிக்கணும். இது வந்து எந்த மாதிரி எக்ஸசைஸ்ன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். சரியா? எங்க வச்சு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கம்போடியால வச்சு நடக்குது. யார் யாருக்கும் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் நடக்கிற ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் தான் வந்து இந்த சின்பாட்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ். இதுல வந்து இந்தியா சார்பா வந்து யார் வந்து கலந்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரியா? மராத்தா லைட் இன்ஃபன்ட்ரி ரெஜிமெண்ட் அப்படின்ற ஒரு போர்ப்படை இருக்கும். சரியா? அவங்க தான் வந்து இந்தியா சார்பா வந்து கலந்துக்கிறாங்க. மொத்தம் எத்தனை வீரர்கள் வந்து கலந்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா 120 பேர். சரியா? அவங்க சார்பா வந்து 160 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. சிம்பிளான விஷயம். எக்ஸசைஸ்னா என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதோட பேரு. சரியா? சின்பாஸ் அப்படின்றது அதோட பேரு. அதுக்கப்புறம் வந்து எங்க வச்சு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கம்போடியால வச்சு நடக்குது. இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் இடையில நடந்த ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படின்றத சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து இந்தியா சார்பா வந்து யாரு, அவங்க சார்பா யாரு? இந்தியா சார்பா வந்து மொத்தம் வந்து 120 பேரு. எந்த போர்ப்படையை சேர்ந்தவங்க கேட்டீங்கன்னா மராத்தா லைட் இன்ஃபன்ட்ரி ரெஜிமெண்ட்னு சொல்லுவாங்க. அவங்க சார்பா வந்து ஒரு 120 பேர். சரியா? அதே மாதிரி வந்து கம்போடியா சார்பா வந்து ஒரு 160 பேரு அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? சூப்பர். சிங்கப்பூருக்கும் சிம்பட்ஸ். ஓகே, அடுத்த விஷயம். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. இதையும் நம்ம வந்து ஆகஸ்ட்ல இருந்து படிக்கணும். சரியா? ஆக்சுவலா வந்து என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஆகஸ்ட் மாசம். சரியா? நல்லா வச்சுக்காங்க. நம்ம இந்தியன் நேவி இருப்பான் பாத்தீங்களா? இந்தியன் நேவி என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து 7 போர்க்கப்பல், எத்தனை கப்பல்னு பாத்துக்காங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து 7 போர்க்கப்பல் வந்து வேணுப்பா அப்படின்னு சொல்லி வந்து 2 பேர்ட்ட கேட்டிருப்பாங்க. மசகான்ட்டையும் கார்டன்ட்டையும் வந்து கேட்டிருப்பாங்க. என்பா மசகானு, என்பா கார்டனு, இந்த பாரிப்பா இந்த அமௌண்ட்டை கையில வச்சுக்க. இதை வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு 7 போர்க்கப்பலை வந்து பண்ணித்தா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து மசகான்ட்ட வந்து 4 வந்து கேட்டிருப்பாங்க. கார்டன் 3 வந்து கேட்டிருப்பாங்க. சரியா? போன வருஷம் ஆகஸ்ட்ல சொன்னேன்னா இது வரைக்கும் எத்தனை போர்க்கப்பல் வந்து பண்ணி கொடுத்துருக்கானா மசகான்ட்ட 4 கேட்டிருப்பானா அதுல வந்து 3 வந்து இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஐஎன்எஸ் நீல்கிரி வந்து பண்ணி கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் வந்து ஐஎன்எஸ் உதயகிரி வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்டன்ட்ட வந்து 3 இருக்கா. அந்த 3வது போர்க்கப்பல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐஎன்எஸ் ஹிம்கிரி. சரியா? இதை வந்து கார்டன் வந்து பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து 4வது போர்க்கப்பல் யாருன்னு கேட்டீங்கன்னா ஐஎன்எஸ் தாரகிரி. புரிஞ்சுச்சா? மொத்தம் 4 போர். மசகான் 4 பண்றதுல ஐஎன்எஸ் நீல்கிரி ஒண்ணு, அதே மாதிரி வந்து உதயகிரி ஒண்ணு, தாரகிரி ஒண்ணு, இந்த 3 வந்து ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து கார்டன் வந்து 3 பண்ணணும். அதுல வந்து என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஐஎன்எஸ் ஹிம்கிரி இருக்கு பாத்தீங்களா, அதையும் ரீசெண்டா போன மாசம் வந்து படிச்சிருப்போம். ஐஎன்எஸ் துணகிரி. சரியா? இதை 2 வந்து ஆல்ரெடி வந்து பண்ணி கொடுத்திருப்பான். மிச்சம் இருக்க 2 இருக்கு பாத்தீங்களா, அதாவது மசகான்ல வந்து மிச்சம் வந்து 1 இருக்கு. அதே மாதிரி வந்து கார்டன்ல வந்து மிச்சம் 1 இருக்கு. இப்ப என்ன பண்ணிருப்பான் மசகான் வந்து அவனோட கடைசி போர்க்கப்பலை வந்து பண்ணித்தரான் அப்படின்றதான் விஷயம். அந்த கப்பலோட பேர் பார்த்துக்காங்க ஐஎன்எஸ் மகேந்திரகிரி அப்படின்றது அதோட பேர். வழங்குச்சா? இதை வந்து தப்பா கொடுத்துருப்பான். சரியா? அதை வந்து நான் அடிச்சிருக்கேன் பாத்தீங்களா. விந்தியாகிரி வந்து இது வரைக்கும் பண்ணவே இல்லை. அதுக்கு போல வந்து துணாகிரி வந்து வரும். போன மாசம் வந்து அதான் வந்து படிச்சிருப்போம். சரியா? அதையும் பாத்துக்கோங்க. இன்னும் வந்து இந்த விந்தியாகிரியை மட்டும் பண்ணணும். அதை வந்து அடுத்து வந்து பண்ணுவான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க.
மொத்தம் வந்து 7ல வந்து இப்ப வந்து 6 வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல தெரியணும். ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சூப்பர், சரியா. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பால்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அது என்னடா பால்ட் ஸ்டேட்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இது ஒரு வழி, நல்லா வச்சுக்கோங்க. இது ஒரு வழி, சரியா. அதாவது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடைப்பட்ட இந்த கடல் வழி பாதைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பாதையை தான் வந்து பால்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இதுல என்ன சிறப்பம்சம்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு சிறுவர், அவரோட பேர் பாத்துக்கோங்க, இஷாங் தானே, இஷாங் சிங் அப்படின்னு ஒருத்தவர் என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மொத்தம் வந்து எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டீங்கன்னா 29 கிலோமீட்டர் வந்து நீச்சல் அடிச்சே வந்து இங்க இருந்து அங்க வந்து போயிருப்பாங்க. சரியா, மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் பாத்துக்கோங்க, 29 கிலோமீட்டர். இதுல என்ன சிறப்பம்சம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து யங்கஸ்டாவும் குவிக்கஸ்டாவும் இவர் தான் வந்து போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த 29 கிலோமீட்டர் 9 hours 50 minutes வந்து போயிருப்பாங்க. இது வரைக்கும் யாருமே வந்து இந்த மாதிரி வந்து கம்மியா வந்து போனது இல்ல. சரியா, இவர் தான் வந்து இந்த சாதனையை வந்து பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் முக்கியம், இஷாங் சிங் அப்படின்றது அவரோட பேரு. இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் கேட்டீங்கன்னா வந்து நம்ம ராஞ்சியை சேர்ந்தவங்க. ஓகேவா. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து எங்க வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சிருப்பாருன்னா, அதாவது இங்க இருந்து அங்க போயிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்கால தலைமன்னார் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இந்தியாவோட தனுஷ்கோடிக்கு வந்து வந்திருப்பாங்க. மொத்தம் வந்து 29 கிலோமீட்டர் அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகேவா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவருக்கு வந்து 7 வயசு தான். இப்ப வந்து 3rd ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறாங்க. எந்த ஸ்கூல்ல வந்து படிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜவஹர் வித்யா மந்திர் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல வந்து படிக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல என்ன சிறப்பம்சம்னு கேட்டீங்கன்னா நம்ம MS தோனி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த ஸ்கூல்ல தான் வந்து படிச்சிருப்பாங்க. அதே ஸ்கூல்ல தான் வந்து இவரும் வந்து படிக்கிறாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இதையும் தாண்டி என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி சாதனை பண்ணதுக்காக 2 ரெகனைசேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ரெக்கார்ட் ஃபோரம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன ரெகனைசேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா யங்கஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் வால்ட் ஸ்டேட் ஸ்விம்மர் அப்படின்ற ஒரு ரெகனைசேஷனும், அதே மாதிரி வந்து ஓப்பன் வாட்டர் ஸ்விம்மிங் அகாடமி தேனி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2026 OWSCIT, அதாவது ஓப்பன் வாட்டர் ஸ்விம்மிங் அகாடமி இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு ரெகனைசேஷனும் வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். இப்ப வந்து எப்படி இஷான் வந்து டாப்ல இருப்பாங்களா, இதுக்கு முன்னாடி வந்து யார் வந்து இந்த சாதனையை வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா தமிழ்நாடு சேர்ந்த ஜெய் ஜாஸ்வந்த் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க. அலங்குச்சா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து மொத்தம் 3 விஷயம் இருக்கும். சரியா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிஆர்ட். அது என்ன சிஆர்ட்னு கேட்டீங்கன்னா வந்து கோஸ்டல் அட்மாஸ்பிரிக் ரிசர்ச் டெஸ்ட் பெட்னு சொல்லுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, இந்த சிஆர்ட் அப்படின்றது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் தான். சரியா, இந்த மாதிரி வந்து வெதரு கிளைமேட்டு இதை பத்தி படிக்கிற ஒரு ரிசர்ச் சென்டர் தான் வந்து இந்த சிஆர்ட்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சிஆர்ட்டை வந்து இனாகிரேட் வந்து பண்றாங்க. யார் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து எத்தன் சயின்ஸ் வந்து இணையமைச்சர் இருப்பாங்க பாத்தீங்களா, ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தவங்க, ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்கதான் வந்து இனாகிரேட் பண்றாங்க ஒரு சென்டரை. சரியா, எங்க வச்சு வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆந்திரா யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த சென்டர் வந்து இனாகிரேட் வந்து பண்றாங்க. மொத்தம் வந்து எத்தனை கோடிக்கு வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 180 கோடி. சரியா, இந்த 180 கோடியில 60 கோடி வந்து ஆல்ரெடி வந்து செலவு வந்து பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்க 120 கோடி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நாங்க வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து வாங்குவோம் பாத்தீங்களா, அதுக்காக வந்து இந்த 120 கோடி வந்து நாங்க வந்து செலவு பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். இது ஒரு விஷயம். சரியா, ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி சென்டர் வந்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதை வந்து எந்த மிஷின் கீழே வந்து வச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா மிஷின் மோஷன் கீழே வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா, இந்த மிஷின் மோஷத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இந்த மிஷின் வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 2024 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா வந்து 2 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 2000 கோடி பட்ஜெட்ல வந்து ஒதுக்கியிருப்பாங்க அப்படின்லாம் வந்து பார்த்துருப்போம். எதுக்காக இந்த மிஷின் மோஷன் கேட்டீங்கன்னா வந்து லைக் இந்த என்ன எப்படி சொல்றது, இந்தியால வந்து இந்த வெதர் ப்ரொடிக்ஷன் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும். அதே மாதிரி வந்து இந்த ஃபோர்காஸ்ட் எல்லாம் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அந்த வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து ஸ்ட்ரென்தன் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷின் தான் வந்து இந்த மிஷின் மௌசம் அப்படின்ற ஒரு மிஷின். வேற என்ன நம்ம வந்து பார்த்திருப்போம் கேட்டீங்கன்னா மொத்தம் வந்து 3 பேர் சேர்ந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஒண்ணு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியா மெட்டாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒருத்தவனும், அதே மாதிரி வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்டாலஜி இருப்பாங்க பாத்தீங்களா அப்படின்னு ஒருத்தவனும், நேஷனல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங், அவங்க 3 பேர் சேர்ந்தா வந்து இந்த மிஷின் மோஷத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்லாம் வந்து பார்த்திருப்போம். இது 2வது விஷயம். சரியா, 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயத்துல இந்த சிஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இனாகிரேட் பண்ணது வந்து ரவிச்சந்திரன் சொன்னேன்னா, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெட்டாலஜி புனே அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்றப்ப என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப்
மெட்ராலஜி புனே இருப்பான் பாத்தீங்களா, அவனும் ஒருத்தன் கூட வந்து எம்ஓஐ சைன் பண்ணிருப்பாங்க. யாரு கூட சைன் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஆந்திரா யூனிவர்சிட்டி கூட வந்து எம்ஓஐ சைன் பண்ணிருப்பான். எதுக்காக இந்த எம்ஓஐ வந்து சைன் பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த வந்து டிசாஸ்டர் எல்லாம் நடக்கு பாத்தீங்களா, அதோட ரிஸ்க வந்து குறைக்கணும். முன்னாடியே டிசாஸ்டர் வந்து வருதுன்னா அதை வந்து முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு எம்ஓஐ வந்து சைன் பண்ணிருப்பாங்க. யார் யாருன்னு பாத்துக்காங்க, அந்த ஐஐடிஎம் புனே அவனும் ஆந்திரா யூனிவர்சிட்டி உங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து எம்ஓஐ வந்து சைன் பண்ணிருப்பாங்க. வழங்குச்சா? மொத்தம் வந்து 3 விஷயம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் இந்த சிஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இனாகிரேட் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த மிஷின் கீழே வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இனாகிரேட் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு எம்ஓஐ வந்து சைன் பண்ணிருப்பாங்க. வழங்குச்சு தானே? அடுத்து போலாமா? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து ரீசெண்டா வந்து பார்த்திருப்போம். என்ன வந்து பார்த்திருப்போம் கேட்டீங்கன்னா வந்து நம்ம கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. சரியா? அந்த பதவியில வந்து ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா விஸ்வஜித் சகே அப்படின்றது அவங்களோட பேர். அவங்க வந்து ரீசெண்டா வந்து லைக் வந்து அவங்கள தூக்கிட்டு இன்னொருத்தவங்க வந்து ஒருத்தவங்க வந்து வந்திருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நாராயணதாஸ் அப்படின்றது அவங்களோட பேர். இப்போ வந்து இந்த விஸ்வஜித் சகையை வந்து தூக்கியிருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள தூக்கிட்டு எங்க போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே டிஃபென்ஸ் பினான்ஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரியா வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? விஸ்வஜித்தை வந்து அங்க தூக்கிட்டு புதுசா வந்து ஒரு போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. எங்க போட்டிருக்காங்க கேட்டீங்கன்னா டிஃபென்ஸ் பினான்ஸ்ல செக்ரட்டரியா வந்து போட்டிருக்காங்க. விளங்குச்சுட்டாங்க? அதேதான். இந்த நாராயணதாஸ் அப்படின்றவங்க ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. சூப்பர். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? ஆக்சுவலா வந்து இது வருஷம் வருஷம் வந்து நடக்கும். ஒரு நிமிஷம் ஹேங் ஆயிடுச்சு. அதோட பேர் பார்த்துக்காங்க இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இது வந்து வருஷம் வருஷம் வந்து நடக்கும். சரியா? இந்த வாட்டி எத்தனாவது எடிஷன் நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 57வது எடிஷன். சரியா? இது வந்து எப்பல இருந்து நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா 1952 இருந்து இந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. இதுல என்ன படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து 2004 2002. ஆக்சுவலா வந்து இது வந்து வருஷம் வருஷம் வந்து ஒரு இடத்துல வந்து நடக்கும். ஆனா வந்து இந்த 2002 இந்த 2004 அந்த காலகட்டத்துல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இனிமே வந்து இந்த இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் வந்து கோவால மட்டும்தான் வந்து நடக்கும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. சரியா? அதுபடி வந்து 57வது எடிஷன் வந்து எங்க நடக்க போகுதுன்னா கோவால தான் நடக்க போகுது. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த அந்த ஃபெஸ்டிவல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து டைரக்டா வந்து போட்டிருக்காங்க. யாரும் வந்து போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, அசுதோஷ் கௌரிக்கர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. புரிஞ்சுச்சா? யார் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அவங்க தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் ஞாபகம். விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சரியா? அதாவது இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் இது வந்து வருஷம் வருஷம் நடக்கும். அது 2002 2004 இனிமே வந்து கோவால தான் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அது எப்ப? ஆக்சுவலா வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து 1952 இருந்து நடக்குது. சரியா? என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2002 4 அதை பாருங்களேன், யாராச்சும் ஒரு ஆள் பாத்துட்டு வாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2002 4 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இனிமே வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து 1952 நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு இடத்துல வந்து நடக்கும். சரியா? இந்த 2004 என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா இனிமே வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கோவால தான் வந்து நடக்கும். இந்த 2 பேர் சேர்ந்தா வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணுவாங்க. அதாவது நேஷனல் பிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருப்பான் பாத்தீங்களா, அவனும் என்டர்டைன்மெண்ட் சொசைட்டி ஆஃப் கோவா உங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இதை வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து 57வது எடிஷன் நடக்குது. அதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து டைரக்டா வந்து போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். அடுத்த நியூஸ் வந்து போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கீமை பத்தியும் நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம். சரியா? அதாவது கிரிட்டிக்கல் மினரல் ரீசைக்ளிங் இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. சரியா? ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷின் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா ஜனவரியில 2025 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் தான் வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்காக வந்து எவ்வளவு அவுட்லே வந்து கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு இந்த இது கொண்டு வந்திருப்பாங்க? புரிஞ்சுச்சா? நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கும். இது வந்து மொத்தம் வந்து 7 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 7 வருஷம் தானே? 7 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மொத்தம் வந்து 34,300 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கரெக்டா சொன்னா வந்து இந்த 2025 மட்டும் ஒரு வருஷத்துக்கு வந்து 16,300 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க அப்படின்லாம் வந்து பார்த்திருப்போம். ஓகே, அது கீழே என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா நம்ம அக்டோபர் மாசம் நம்மளே வந்து படிச்சிருப்போம். கரெக்டா வந்து இந்த அக்டோபர் 2 என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கிரிட்டிக்கல் மினரல் ரீசைக்ளிங் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து இது கீழே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா?
இதை வந்து லான்ச் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா இதையும் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேஷனல் கிரிட்டிக்கல் மேலர் மிஷின் கீழே வந்து இந்த மிஷினை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு அவுட்லேல வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1485 கோடி. சரியா, 1485 கோடிக்கு வந்து இந்த மிஷினை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக தான் இந்த மிஷினை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு மொபைலே வந்து உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்காங்க, நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். அதே இது ஒரு லேப்டாப் பேட்டரி வந்து தூக்கி வந்து போட்டுருவோம். இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மொபைலுக்குள்ள வந்து இந்த லித்தியம், காப்பர் இந்த மாதிரி வந்து மினரல்ஸ் வந்து இருக்கும். அதே இது நம்ம லேப்டாப் பேட்டரி இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து என்ன மினரல்ஸ் இருக்கும் கேட்டீங்கன்னா இதுலயும் லித்தியம், நிக்கல் இந்த மாதிரி விஷயம் வந்து இருக்கும். அதே இது இந்த இவி காரு, இவி ஸ்கூட்டரு இதுல எல்லாம் வந்து எந்த மினரல்ஸ் இருக்கும் கேட்டீங்கன்னா இந்த மேக்னைஸ், லித்தியம் இந்த மாதிரி மினரல்ஸ் வந்து இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த லித்தியத்தையோ, இந்த காப்பரையோ, இந்த மேக்னீசியோ நம்ம வந்து வெளிநாட்டுல தான் வந்து இம்போர்ட் வந்து பண்றோம். இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி தூக்கி போடுறீங்களா, தூக்கி போடுறதுக்கு பதிலா அந்த மினரல்ஸ் வந்து நீ வந்து ரீசைக்கிள் பண்ணினா வந்து அந்த ரீசைக்கிள் பண்ற கம்பெனிஸ்க்கு வந்து நான் வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து கிரிட்டிக்கல் மினரல் ரீசைக்கிள் இன்சென்டிவ் ஸ்கீம். புரிஞ்சுச்சா? இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி இந்த மாதிரி தூக்கி போடுற மொபைல் இருந்தோ, தூக்கி போடுற லேப்டாப்ல இருந்தோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து தயாரிச்சானா அவனுக்கு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுக்கப்படும். சரியா, அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷின் தான் வந்து இந்த மிஷின். இதுல என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து 2 கேட்டகரி. முதல் கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 7 வருஷத்துக்கு 7 வருஷம் தான் நினைக்கிறேன். எங்க இருக்கு 25, 26, 1, 27, 28, 1, 28, 29, 3, 21, 31, 6 வருஷம். இது எங்க இருந்து எடுத்தீங்க? ஆறு. 25, 26, 27, 28, 29, 30, 31 எப்படி பார்த்தா 7 வருது. 25 1, 26 1, 27 1, 28 1, 29 1, 30, 31. ஓகே, எனக்கு தான் கணக்கு தெரியலன்னு தெரியல. சரி விடு, சரி விடுங்க, 6 7 தெரியல. ஓகே, அதை வச்சுக்கோங்க. சரியா, இப்போ வந்து இந்த இது வந்துருங்க. ஆக்சுவலா வந்து இந்த இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா இது வந்து 2 விதத்துல வந்து கொடுப்பாங்க. சரியா, லார்ஜ் கம்பெனிஸ், ஸ்மால் கம்பெனிஸ். அதாவது சொல்ல வரீங்களா? இதான் சொல்ல வந்தேன். சரி, 7 இயர்ஸ் தானே. இது நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க? அச்சு, ஹர்ஷு, ஹர்ஷு. ஒரு இதுவும் ஒரு மாதிரி. ஓகே, பாத்துக்கோங்க. சரியா, நம்ம முன்னாடி இது படிச்சிருப்போம். ஓகே, அது வந்து பாத்துக்கோங்க. 25ல 31 முடியும். அது ஆப்ஷன் வந்து அந்த நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன்? சரியா, இந்த இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இந்த இன்சென்டிவ் வந்து 2 விதத்துல வந்து கொடுப்பாங்க. சரியா, லார்ஜ் கம்பெனிஸ் வந்து, ஸ்மால் கம்பெனிஸ் ஒன்று. அது என்னதான் லார்ஜ் கம்பெனிஸ் கேட்டீங்கன்னா வந்து அவனுடைய வருமானம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த வருமானம் வந்து 200 கோடிக்கு மேல இருந்துச்சுன்னா வந்து அதை வந்து லார்ஜ் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. அதே இது வருமானம் வந்து 200 கோடிக்கு வந்து கீழே இருந்து இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஸ்மால் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. இந்த லார்ஜ் கம்பெனிஸ்க்கு வந்து எவ்வளவு வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா 50 கோடி முடியும் கொடுப்பாங்க. சரியா, அதே இது இந்த ஸ்மால் கம்பெனிஸ்க்கு வந்து எவ்வளவு இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா 25 கோடி வந்து கொடுப்பாங்க. ஆனா வந்து ஒரு கண்டிஷன் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி லார்ஜ் கம்பெனிஸா இருந்தேன்னா வந்து இந்த மாதிரி வந்து ரீசைக்கிள் பண்றதுக்காக வந்து அமௌண்ட் வந்து ஒதுக்குவோம் பாத்தீங்களா, அதை வந்து ஒரு 100 கோடியாச்சும் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்கணும். அதே இது ஸ்மால் கம்பெனிஸா இருந்துச்சுன்னா வந்து நீ வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து ஒரு 25 கோடியாச்சும் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அப்ப என்ன சொல்லிருப்பாங்க கேட்டீங்கன்னா அக்டோபர் மாசமே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்துருப்போமா, இந்த ஸ்கீம் கீழே யாராச்சும் ஒரு கம்பெனிஸ் உனக்கு வந்து இன்சென்டிவ் வேணும்னா வந்து நீ வந்து அப்ளை வந்து பண்ணணும். எப்பக்குள்ள வந்து அப்ளை வந்து பண்ணணும்னு கேட்டீங்கன்னா April 1, 2026 வந்து அப்ளை வந்து பண்ணணும். சரியா, அதுபடி என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை கம்பெனிஸ்க்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பானா நம்ம மார்ச் மாசம் வந்து பார்த்துருப்போம். இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து 20 கம்பெனிஸ் தானே, ஆல்ரெடி வந்து 20 கம்பெனிஸ்க்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா April 29 அடிஷனலா வந்து ஒரு 38 கம்பெனிஸ் வந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க. புரிஞ்சிச்சா? இந்த மிஷின்ல இது வரைக்கும் எத்தனை கம்பெனிஸ்க்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 58 கம்பெனிஸ்க்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் விஷயம். இதையும் தாண்டி என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த 58 கம்பெனிஸ் வந்து மொத்தம் வந்து எவ்வளவு 850 கிலோ டன் பெர் ஆனம் வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து ரீசைக்கிள் வந்து பண்ண போறாங்க. சரியா,
இதோட மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, இதுக்காக நாங்க என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, நாங்க வந்து இதுக்காக வந்து ஒரு 5000 கோடி வந்து இந்த 58 கம்பெனி சேர்ந்து வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பான். விளங்குச்சா இந்த மிஷின் எதுக்காக ஏன்னு? ஓகே, அப்ரூவல் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா யார் வந்து அப்ரூவல் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க தான் வந்து இந்த 58 கம்பெனிஸ்க்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்துடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரேங்கிங், சரியா? அதாவது ஒரு ரிப்போர்ட் மாதிரி இருக்கும். இந்த ரிப்போர்ட்டோட பேர் பார்த்துக்காங்க, உமன் அண்ட் மென் இன் இந்தியா அப்படின்றதான் இந்த ரிப்போர்ட்டோட பேர், சரியா? ஆக்சுவலா வந்து இந்த ரிப்போர்ட் வந்து யார் வந்து விடுவான்னா, நம்ம மினிஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து வருஷம் வருஷம் இந்த ரிப்போர்ட் வந்து விடுவாங்க. இந்த வாட்டி வந்து 27வது எடிஷன் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அது என்னடா ரிப்போர்ட்னு கேட்டீங்கன்னா, இந்த உமன்ஸ் மென்ஸ், இந்த எஜுகேஷனு, ஜாபு, லீடர்ஷிப், வேற என்ன இருக்கு, இந்த மாதிரி லொட்டு லொஸ்க்குலாம் இருக்கும் இல்லைங்களா, இதுல வந்து உமன்ஸ் வந்து எப்படி பண்றாங்க, மென்ஸ் வந்து எப்படி வந்து பண்றாங்க, இதை வந்து கம்பேர் பண்ற ஒரு ரிப்போர்ட் தான் வந்து இந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, ஒரு 1000 பாய் பிறக்கிறாங்க, நல்லா நினைச்சுக்கோங்க, ஒரு 1000 பையங்க வந்து பிறக்கிறாங்கன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து, அதுல வந்து 904 கேர்ள்ஸ் தான் வந்து பிறப்பாங்க. ஒரு 1000 பாய்ஸ் வந்து பிறக்கிறாங்கன்னா அதுல வந்து 904 கேர்ள்ஸ் தான் வந்து முன்னாடி வந்து பிறப்பாங்க. இப்போ வந்து அதோட எண்ணிக்கை வந்து கூடி இருக்கு. 1000 பாய்ஸ் வந்து பிறக்கிறாங்கன்னா இதுல வந்து இப்ப வந்து 917 கேர்ள்ஸ் வந்து பிறக்கிறாங்க அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த பிறந்த உடனே வந்து இறப்பாங்க பாத்தீங்களா, அதை வந்து 2 பேருக்கு வந்து இப்ப வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இந்த மாதிரி இறக்குறவங்க எண்ணிக்கை வந்து 2 பேருக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து எஜுகேஷன்ல நல்லா வச்சுக்கோங்க, இந்த பிரைமரி டு ஹையர் செகண்டரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த எஜுகேஷன்ல வந்து 2 பேரும் வந்து இப்ப வந்து மென்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதே மாதிரிதான் வந்து உமன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து இந்த ஜிஇஆர்னு சொல்லுவாங்க, அதாவது ஹையர் எஜுகேஷன் இருக்கும் பாத்தீங்களா, ஜிஇஆரோட ஃபுல் ஃபார்ம் பண்ணது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிரைமரி ஸ்கூல்ல வந்து பெரிய ஸ்கூலுக்கு வந்து போவோம் பாத்தீங்களா, ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்து போவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி போறதுல இந்த உமன்ஸோட எண்ணிக்கை வந்து கூடி இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு கூடி இருக்குன்னு பாத்துக்காங்க, 28% இருந்து 30% வந்து கூடியிருக்கும். அதே இது மென்ஸ் வந்து 28.3 இருந்து 28.9 வந்து கூடியிருக்கும், சரியா? அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்னா சொல்லியிருப்பான், சரியா? படிச்சு முடிச்சது வந்து இந்த மேனேஜரா வந்து போவாங்க பாத்தீங்களா, அதோட எண்ணிக்கை வந்து உமன்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 102% வந்து கூடி இருக்கு. மென்ஸ்ல வந்து 73% வந்து கூடி இருக்கு. இந்த மாதிரி சொல்லியிருப்பான். ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? யார் இந்த ரிப்போர்ட் வந்து விடுறாங்க, எத்தனை எடிஷன், சரியா? இந்த ரிப்போர்ட்டோட பேரு இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ரூல், சரியா? ஆக்சுவலா உங்களுக்கு நல்லா தெரியும், சிட்டிசன்ஷிப் அப்படின்னு ஒரு ரூல் வந்து இருக்கும். சிட்டிசன்ஷிப் ரூல் வந்து 2019 இல்லையா? 2019 என்ன படிச்சோம்? ரீசெண்டா வந்து அசாம்ல வந்து ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்க, அது விஷயம் என்னது? அது அமெண்ட் பண்ணிருப்பாங்களோ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் 2019 ரீசெண்டா படிச்சோமே. ஓகே, சரி. ஓகே, அதை நான் வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சிட்டிசன்ஷிப் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும், சரியா? 2009 ரூல்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து இப்ப வந்து திருப்பி அமெண்ட் வந்து பண்றாங்க. யார் வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபீஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அமெண்ட் பண்ணி புதுசா வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஓகே ஓகே, சூப்பர். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. 2026 அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க, சரியா? இதுல வந்து மொத்தம் வந்து ஒரு 6 விஷயம் இருக்கும். திருப்பி சொல்றேன், 6 7 1 2 3 4 5 6 இருக்கும், சரியா? மொத்தம் வந்து 6 விஷயம், 6 ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓசிஏ, சரியா? அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் ஓசிஏன்னு கேட்டீங்கன்னா, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து என்ன சொல்றது, இப்ப வந்து நான் வந்து அமெரிக்கால வந்து பிறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட அம்மாவோ எங்களோட தாத்தாவோ இந்தியால வந்து பிறந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்து ஓசிஏன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இவங்களுக்குன்னு ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க. இந்த கார்டு இருந்துச்சுன்னா அவங்க வந்து எப்ப வேணா, இந்த விசா மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஃப்ரீ விசான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க எப்ப வேணா இந்தியாவுக்கு வந்து வந்துக்கலாம். எந்த சிரமமும் இல்லாம ஈஸியா வந்து இந்தியாவுக்கு வந்து டிராவல் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்க ஒரு கார்டு தான் வந்து இந்த ஓசிஏ கார்டு. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து, முன்னாடி இந்த மாதிரி வந்து என்ன எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஓசிஏ கார்டு வந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட விஷயம் வந்து பண்ணணும். லைக் வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்றது, போட்டோ அட்டாச் பண்றது, டைரக்டா வந்து இந்த ஆபீஸ் ஒன்று இருக்கும், சரியா? அங்க போய் வந்து ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு பர்மிஷன் வந்து வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், சரியா? இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி அதாவது நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இனிமே வந்து நான் வந்து ஓசிஏ கார்டு வந்து வாங்கணும்னா வந்து ஆன்லைன்லயே வந்து வாங்கிக்கலாம், சரியா? அதுக்காக வந்து ஒரு வெப்சைட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க,
எங்க இருக்கு? எங்கேயோ இருக்கும். அதோட அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சரியா. ஓசிஐ சர்வீசஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் சரியா. அதுல வந்து இப்போ வந்து ஆன்லைன்லயே வந்து பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சா? முன்னாடி வந்து டைரக்டா வந்து போற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆன்லைன்லயே வந்து பண்ற மாதிரி வந்து புதுசா வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஒரு விஷயம் சரியா. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு செக்ஷன் ஒரு ரூல் ஒன்று இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க. ரூல் 33 கீழே என்ன பண்ணிருப்பான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கார்டு தராங்க பாத்தீங்களா, இந்த கார்டை வந்து இனிமே வந்து பிசிக்கல் கார்டாவோ இல்லைன்னா வந்து அது பேர் என்ன, இஓசிஏ, என்னது ஒரே நிமிஷம், பிசிக்கல் கார்டாவோ இல்லைன்னா வந்து எலக்ட்ரானிக் ஓசிஐ கார்டாவோ வந்து கொடுப்பாங்க. புரிஞ்சுச்சா? இனிமே என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து ஓசிஐ கார்டு கொடுக்கறது எதிர வந்து பிசிக்கல் கார்டாவோ இல்லைன்னா வந்து எலக்ட்ரானிக் ஓசிஐ கார்டாவோ வந்து கொடுப்பாங்க. எந்த ரூல்குள்ள வந்து தராங்க பாத்துக்கோங்க, ரூல் 33 கீழே வந்து தராங்க. இது ரெண்டாவது விஷயம் சரியா. அதுக்கப்புறம் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, இப்போ வந்து ஒரு சில்ட்ரன் மூணாவது ரூல் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, ஒரு சில்ட்ரன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சில்ட்ரனுக்கு வந்து இந்தியன் பாஸ்போர்ட் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கு சரியா. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இன்னொரு கண்ட்ரியோட பாஸ்போர்ட் வந்து வாங்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இனிமே வந்து அது வந்து முடியாது. புரிஞ்சுச்சா? லைக் வந்து இனிமே வந்து ஆல்ரெடி இந்தியன் பாஸ்போர்ட் வந்து வச்சிருக்கவங்க அந்த சில்ட்ரன் வந்து இன்னொரு பாஸ்போர்ட் வந்து வாங்க முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது வந்து மூணாவது ரூல் சரியா. அதுக்கப்புறம் வந்து பயோமெட்ரிக் டேட்டா சரியா. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இப்ப வந்து நானே வந்து அமெரிக்கால இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இந்தியாவுக்கு வந்து வரேன், நான் வந்து ஒரு ஓசிஐ சிட்டிசனு, நான் வந்து இந்தியாவுக்கு வந்து வரேன். இந்த செக்கிங்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த இமிகிரேஷன் செக்கிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இமிகிரேஷன் செக்கிங் இனிமே வந்து லைக் வந்து நான் வந்து என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வழியாவோ இல்லைன்னா வந்து என்னோட ஃபேஸ் ரெகக்னிஷன் வழியாவோ வந்து பண்ணிக்கலாம் சரியா. இது வந்து நாலாவது ரூல் சரியா. அதுக்கப்புறம் வந்து அஞ்சாவது ரூல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஓசிஐ ஹோல்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது நான் இருக்கேன் பாத்தீங்களா, நான் வந்து இனிமே வந்து நல்லா வச்சுக்கோங்க, புதுசா வந்து ஒரு பாஸ்போர்ட் வந்து எடுக்கிறேன். அந்த பாஸ்போர்ட்ல வந்து ஏதாச்சும் வந்து அப்டேட் பண்ணணுமா, நல்லா வச்சுக்கோங்க, ஏதாச்சும் வந்து அப்டேட் பண்ணா வந்து 3 மாசத்துக்குள்ள வந்து பண்ணிருக்கணும். ஒருவேளை பண்ணாட்டி இந்த அடுத்த 3 மாசத்துக்குள்ள வந்து பண்ணணும். ஒருவேளை பண்ணாட்டி எனக்கு வந்து பெனால்ட்டி வந்து போடுவாங்க. 3 மாசத்தை தாண்டி வந்து நான் வந்து அப்டேட் வந்து பண்ணினா எனக்கு வந்து பெனால்ட்டி வந்து போடுவாங்க. எவ்வளவு வந்து பெனால்ட்டி வந்து போட போறாங்கன்னா வந்து $25 வந்து பெனால்ட்டி வந்து போட போறாங்க. ஓகேவா? இதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஓசிஐ கார்டுலாம் வந்து வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணணுமா, இனிமே வந்து எப்படி வந்து கேன்சல் பண்ணணுமா வந்து இப்ப வந்து அமெரிக்கால இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கால இந்தியனோட ஒரு ஆபீஸ் இருக்கும் சரியா. இந்தியனோட ஒரு ஆபீஸோ ஒரு இந்தியனோட எம்பசியோ வந்து இருக்கும். அங்க போய் வந்து டைரக்டா வந்து என்னோட கார்டை வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணணும். புரிஞ்சுச்சா? இனிமே கேன்சல் பண்ணா வந்து டைரக்டா வந்து அந்த ஆபீஸ்லயோ இல்ல எம்பசிலயோ போய் வந்து என்னோட கார்டை வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒரு 6 வித ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. விளங்குச்சா? ஓகே, இதுல என்னென்ன படிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஆர்டிஸ்ட் அந்த ரூல்ஸ் சொன்னீங்கன்னா அதுல வந்து ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கும், செக்ஷன் 7A ஒரு அப்படின்னு ஒரு செக்ஷனு. இந்த செக்ஷன் 7A வந்து எதை வந்து சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி வந்து இந்த ஓசி கார்டு வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லி வந்து சொல்ற செக்ஷன் தான் வந்து இந்த செக்ஷன் 7A சரியா. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு செக்ஷன் இருக்கும், அந்த செக்ஷனோட பேர் பார்த்துக்கோங்க, செக்ஷன் 7C. இந்த செக்ஷன் 7C வந்து என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, ஓசிஐ கார்டு வந்து வாங்கிட்டேன், ஒருவேளை வேணாம்னு சொல்லி வந்து சரண்டர் வந்து பண்ற பாத்தீங்களா, அது வந்து எப்படி எப்படிலாம் வந்து சரண்டர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்ற செக்ஷன் தான் வந்து செக்ஷன் 7C. ஓகே தானே? புரிஞ்சுட்டாங்க? அடுத்து போலாம். எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து வந்து ஒரு டேட்டா. இந்த டேட்டா வந்து யாரும் வந்து விடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஐசிஏஆரோட சென்ட்ரல் மரைன் ஃபிஷரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சரியா. அவங்க தான் இந்த டேட்டா வந்து விடுறாங்க. என்ன மாதிரி டேட்டான்னு கேட்டீங்கன்னா, இந்தியால எந்த ஸ்டேட் வந்து அதிகமா வந்து மீன் வந்து பிடிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு டேட்டா சரியா. இதுல வந்து யார் வந்து டாப்ல இருப்பாங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து டாப்ல வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 6.85 லட்சம் டன்ஸ் மீனை வந்து பிடிக்கிறோம் சரியா. ரெண்டாவது வந்து யார் வந்து இருக்காங்க கேட்டீங்கன்னா குஜராத் இருக்காங்க. மூணாவது வந்து கேரளா வந்து இருக்காங்க சரியா. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட மொத்தம் இந்த மீன் பிடிக்கிறாங்க பாத்தீங்களா, அதோட எண்ணிக்கை வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 3% வந்து கூடி இருக்கு. போன வருஷம் வந்து எவ்வளவு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 35.7 லட்சம் டன்னா இருந்துச்சு. இப்போ வந்து 3% கூடி இருக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க சரியா. எனக்கு நம்பர்ஸ் வந்து கரெக்டா தெரியல. அதுல லட்சம் ஓகே, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. பாயிண்ட்ல வந்து கூட்டிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி சார் 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 சரி. ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 3% கூடி வந்து இப்போ வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 35.7 லட்சம் டன்னா வந்து இருக்கு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எந்த மீனை வந்து அதிகமா வந்து பிடிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இந்தியன் மேக்ரல் அப்படின்னு ஒரு மீன் இருக்கும், அதுதான் வந்து அதிகமா வந்து பிடிக்கணும் சரியா. அது ஒரு விஷயம். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து
இந்த மார்க்கெட் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ஒரு மீனை வந்து பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சிட்டு அதை வந்து இந்த படகுல கொண்டு வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்ப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து மார்க்கெட் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து எந்த இதுல வந்து எந்த ஸ்டேட்ல வந்து அதிகமா வந்து மார்க்கெட் எஃபிஷியன்சி வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து கேரளால தான் வந்து அதிகமா இருக்கு. சரியா, மொத்தம் 72% இருக்கு. இந்தியால வந்து மொத்தமா வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 70% இருக்கு. அப்படிதான் வந்து இருக்காங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஐபின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. லைக் வந்து ஒரு பொருளை வந்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா வந்து உனக்குன்னு ஒரு பேட்டன் ரைட்ஸ் வந்து தருவாங்க. அதாவது இந்த காப்பி ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து ஐபின்னு சொல்லுவாங்க. லைக் வந்து இந்த மாதிரி வந்து ஐபி வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு வருஷமும் இந்த யூஎஸ்ல இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொருளுக்கு ஐபி வந்து வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐபியை வந்து எப்படி வந்து பாதுகாக்கிறான் நல்லா வச்சுக்கோங்க, அந்த ஐபியை வந்து எப்படி வந்து பாதுகாக்கிறான் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சர்வே மாதிரி வந்து எடுப்பாங்க. ஓகேவா, இந்த சர்வேல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஐபியை வந்து ஒழுங்கா வந்து பாதுகாப்பா வந்து ரொம்ப வந்து வீக்கா இருப்பாங்க பாத்தீங்களா, சரியா வந்து பாதுகாக்காம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு லிஸ்ட்டை வந்து போடுவாங்க. சரியா, அந்த லிஸ்ட் தான் வந்து அதோட பேர் பார்த்துக்காங்க, ப்ரியாரிட்டி வாட்ச் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஸ்பெஷல் 301 ப்ரியாரிட்டி வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்ட் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து அவனோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து சரியா வந்து லைக் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாம இருப்பான் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க கண்ட்ரிஸ், அதாவது ரொம்ப வீக்கா இருக்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு லிஸ்ட் வந்து விடுவாங்க இந்த யூஎஸ் கம்பெனி. அந்த லிஸ்ட் தான் வந்து இந்த ப்ரியாரிட்டி வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட். இப்ப என்ன சொல்றாங்க, இந்த லிஸ்ட்ல வந்து இந்தியா வந்து இருக்கு. போன வருஷமே வந்து படிச்சிருப்போம். சரியா, அதே மாதிரி வந்து இந்த வருஷமும் இந்தியா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தம் வந்து 6 கண்ட்ரிஸ் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து இருக்கு. சரியா, சிலி, இந்தியா, சிலி, சைனா, இந்தியா, இந்தோனேஷியா, ரஷ்யா அண்ட் வெனிசுவாலா அப்படின்ற ஒரு 6 கண்ட்ரிஸ் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து இருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே, இது வந்து ரொம்ப வந்து மோசமா வந்து பாக்குறவங்களுக்கு இந்த லிஸ்ட். சரியா, ரொம்ப இந்த இந்தியாவோட ரொம்ப மோசமா வந்து பாப்பாங்க பாத்தீங்களா, லைக் வந்து எப்படி சொல்றது, இது வந்து ஓகே, இதோட ரொம்ப மோசமா வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, மோசமா வந்து ப்ராடக்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்டோட பேர் பார்த்துக்கோங்க, ப்ரியாரிட்டி ஃபாரின் கண்ட்ரி அப்படின்றது அந்த லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல வந்து ஒரு கண்ட்ரி வந்து வந்திருக்கு. அந்த கண்ட்ரியோட பேர் பார்த்துக்கோங்க, வியட்நாம். சரியா, கடந்த 13 வருஷமா வந்து இந்த லிஸ்ட்ல வந்து எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து வந்தது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்ட்ரி வந்து வந்திருக்கு, அதுதான் வந்து வியட்நாம் அப்படின்ற ஒரு கண்ட்ரி. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து போன வருஷம் வந்து அர்ஜென்டினா வந்து இந்த ப்ரியாரிட்டி வாட்ச் லிஸ்ட்ல வந்து இருந்திருக்கும். இப்போ வந்து அது வந்து ஓகே நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இப்போ வந்து வெளியேற்றிருக்காங்க. சரியா, புதுசா வந்து யாரை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் இருக்கும் வந்தீங்களா, அவங்கள வந்து வாட்ச் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? மொத்தம் வந்து 3 லிஸ்ட், வாட்ச் லிஸ்ட் ஒன்னு, ப்ரியாரிட்டி வாட்ச் லிஸ்ட் ஒன்னு, அதுக்கப்புறம் வந்து ப்ரியாரிட்டி ஃபாரின் கண்ட்ரி ஒன்னு. வழங்குச்சுதானே நான் சொன்னது? அமெரிக்கன் கம்பெனிஸ் சொன்னேன்னா அதோட பேர் பார்த்துட்டாங்க யுனைடெட் ஸ்டேட் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. ஓகேவா, அதையும் நான் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் சார்ஜ் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்து போயிடலாம். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். சரியா, இந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 70 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, 70 பில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. சரியா, 2 விதத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, இந்த 70 பில்லியனை வந்து நான் வந்து 2ஆ வந்து போயிருக்கேன். ஒன்னு வந்து 50 பில்லியன், இன்னொன்னு வந்து 20 பில்லியன். இந்த 50 பில்லியன் வந்து எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து பேர்ன் ஏசியா பவர் கிரிட் இனிஷியேட்டிவ் அப்படின்றதுக்காக வந்து ஒரு 50 பில்லியன் வந்து 50 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. அது என்னடா பேர்ன் ஏசியா பவர் கிரிட் இனிஷியேட்டிவ்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி 2 கண்ட்ரிஸ் கீழே வந்து இந்த மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து கனெக்ட் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஒரு 50 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருப்பாங்க. முக்கியமா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 2035 வந்து இந்த மாதிரி வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி இருக்கும் பாத்தீங்களா, கனெக்ட் பண்றதுல இந்த ரினியூவபிள் எனர்ஜி வந்து கனெக்ட் பண்ணணும், கிட்டத்தட்ட வந்து 20 ஜிகாவோட வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி வந்து இந்த பவர் லைன் கொடுக்கறது வந்து கிட்டத்தட்ட வந்து 22 கிலோவாட் தானே எங்க இருக்கு, 22,000. சரியா, இந்த 22,000 பவர் லைன்ஸ் அந்த லைன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கனெக்ஷன் கொடுப்பாங்க பாத்தீங்களா, 22,000 கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து 8.5 லட்சம் பேருக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கப்படணும். அதே மாதிரி வந்து 200 பில்லியன் வந்து இந்த பீப்புளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கப்படணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த வந்து கொண்டு வராங்க. இதுக்காக எத்தனை பில்லியன் பார்த்துக்காங்க, 50 பில்லியன். சரியா, இதையும் தாண்டி என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து
லைக் வந்து இந்த feasibility ஸ்டடி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதை வந்து பண்றதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும், ஏது எது பண்ணணும், அந்த மாதிரி வந்து ஸ்டடி வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. அந்த ஸ்டடி பண்றதுக்காகவே தனியா வந்து ஒரு 10 பில்லியன் வந்து ஒதுக்குறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது இல்லாம வந்து 50 பில்லியன் கணக்குல வந்து வந்துடும். மிச்சம் என்ன சொன்னேன், ஒரு 20 பில்லியனா. இந்த 20 பில்லியன்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ண போறாங்க. சரியா, அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வராங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல ஏஐ இனோவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்றாங்க. எங்க வந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, சியோல வந்து பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2035 நல்லா வச்சுக்கோங்க. 2035 வந்து கிட்டத்தட்ட வந்து 3 மில்லியன் பீப்புளை வந்து இந்த மாதிரி வந்து இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து நாங்க வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றதான் சொல்லியிருப்பான். ஓகேவா, புரிஞ்சிச்சு தானே நான் இது சொன்னது? மொத்தம் 70 பில்லியன், அதை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, 50 20. ஒரு 50 எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பிளான் ஏஷியா பவர் கிரிட் இனிஷியேட்டிவ்காக. மிச்சம் இருக்க 20 எதுக்கு கேட்டீங்கன்னா வந்து இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கடைசி நியூஸ், இதுல வந்து ஒரு எம்ஓ. சரியா, ஆக்சுவலா வந்து 2 பேர் எம்ஓ சைன் பண்ணிருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா ஹேங் ஆயிடுச்சு, ஒரே நிமிஷம், ஒரே லைன் தான் இருக்கும். அது ஒரு வாட்டி யாராச்சும் வாசிங்களேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன், எனக்கு மறந்து போச்சு அந்த நியூஸ். ஓகே ஓகே சரியா, நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நெட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவனும் சேம்பர் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேரும் எம்ஓ சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக சைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, நம்ம இந்தியன் ஸ்டார்ட் அப்லாம் இருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து ஸ்ட்ரென்தன் வந்து பண்ணணும். நல்லா வச்சுக்கோங்க, நம்மளோட ஸ்டார்ட் அப் வந்து ஸ்ட்ரென்தன் வந்து பண்ணணும். அதே மாதிரி வந்து அதை வந்து ப்ரொமோட் வந்து பண்ணணும். அதுக்காக 2 பேர் வந்து எம்ஓ சைன் பண்ணிருப்பாங்க. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நெட் ட்ரேடும் நம்ம சேம்பர் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து எம்ஓ சைன் பண்ணிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மே 2 வந்து யூஎன் வேர்ல்ட் டியூனா டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. 2017 இருந்து இதை வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து யூஎன் வேர்ல்ட் பிரஸ் ஃப்ரீடம் டேவா வந்து மே 3 வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. இந்த தீம் கீழ வந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க, ஷேப்பிங் ஏ ஃபியூச்சர் அட் பீஸ் அப்படின்ற ஒரு தீம் கீழ வந்து பண்றாங்க. அதே மாதிரி வந்து இந்த லியோபர்ட் டே இருக்கு பாத்தீங்களா, அதுவும் மே 3. இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சரியா, இதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மே 5 வந்து வேர்ல்ட், நான் அது வந்து மெதுவா சொல்லணுமோ, வேர்ல்டு போர்ச்சுகீசியா லாங்குவேஜ் டேவா வந்து மே 5 வந்து அப்சர்வ் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ஒரு டைகர் ரிசர்வாயர், அதோட பேர் பார்த்துக்கோங்க, டடாபோ அந்தாரி டைகர் ரிசர்வாயர்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு. அதே மாதிரி வந்து பெரியார் நேஷனல் பார்க் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கேரளால இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்ல தெரியணும். விளங்குச்சா? இன்னைக்கு நான் சொன்ன விஷயம்னா ரொம்ப போர் அடிச்சுச்சா?